ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கோழி கொட்டை போடணுன்னு நான் என் ஹஸ்பண்ட்டை கேட்டேன். எவ்வளோ அழகாக போட்டு கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா. ஸோ இது வந்து இந்த ஃப்ரேம் மட்டும் போட்டு எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நான் காமிக்கிறேன். ஸோ இது மாதிரி ஃபுல்லாக ஃப்ரேம் மட்டும் எடுத்துகிட்டு இந்த கம்பி வந்து தனியான கம்பி, இந்த ஃபுல் செட்டம் இந்த மாதிரி இருக்குல்ல, இது வந்து தனியானது. இது வந்து நமக்கு எவ்வளோ ஹைட் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 12 அடி. ஸோ இந்த கம்பியை ஃபுல்லாக ஒரு சைடு ஃபுல்லாக வச்சாச்சு. அடுத்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா நான் உள்ளே போய் காமிக்கிறேன். கேட் வந்து சூப்பராக போட்டாச்சு. தகரத்தையே நம்ம கேட் மாதிரி நட்டு வச்சு டைட் பண்ணிட்டு சூப்பராக அதுக்கு ஒரு லாக்கும் போட்டு கொடுத்துட்டாரு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து ஷீட் போட்டோம். எத்தனை ஷீட்டு? 1 2 3 4 ஷீட் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 4 ஷீட் போட்டாச்சு. இது வந்து நம்ம நேற்று பார்த்தோம்ல ஃபென்சிங், டைமண்ட் ஃபென்சிங், அதில் மிச்சம் இருந்த கம்பி, அந்த டைமண்ட் ஃபென்சிங்கில் மிச்சம் இருந்த கம்பி எடுத்து ஃபுல்லாக இதிலேருந்து நம்ம கேட்லேருந்து ஒரு சைடு இந்த ஃப்ரேம் வரைக்கும், அடுத்து ஒரு சைடு அங்கே வரைக்கும், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து இது வரைக்கும். ஸோ 3 பக்கம் வந்து நம்ம டைமண்ட் ஃபென்சிங்கோட கம்பியை வந்து ஃபுல்லாக சுற்றியாச்சு. ஸோ அதில் கொஞ்சம் இந்த கேப் இருக்குது பார்த்திங்களா, அதுக்காக வெளியே வந்து க்ரீன் கலர் ஷேட் நெட், நம்ம கார்டனுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த ஷேட் நெட்டை வந்து கட்டி விட்டாச்சு 4 சைடும். ஸோ அந்த ஃப்ரேமுக்கு மேலே வந்து டைமண்ட் ஃபென்சிங் போட்டோம் 3 பக்கம். இந்த பக்கம் வந்து அந்த கம்பி, இது வந்து ஸ்கொயர் டைப்பில் இருக்குது. இது வந்து எங்களுக்கு வந்து ஸ்க்ராப் இதில் தான் கிடச்சிச்சு, இரும்பில். அதை வச்சு இதையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு மேலே எல்லாமே வந்து மற்ற பறவைங்க, காக்கா அது மாதிரி எதுவும் வராதபடி ஃபுல்லுமே ஷேட் நெட்லேயே கவர் பண்ணிட்டோம். இது நம்மளோட கேட்டு. கோழிக்கு வந்து கூண்டு போடணும் அப்படின்ட்டு ஸோ இந்த மாதிரி செட்டப்பில் வந்து போட்டாச்சு. கீழே தரையை நீங்கள் கேட்கவே இல்லைல்ல, ஸோ தரையை பார்க்கலாம். இப்போது தரை தாங்க எங்கள் ஹஸ்பண்டோட ஃபென்டாஸ்டிக்கான ஐடியா. அறிவு செமையாக வேலை செய்துங்க. இது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தரை வந்து செமையாக போட்டிருப்பாங்க. இது வந்து நம்ம இந்த ஃப்ரேம் இந்த இதிலேருந்து இதுக்கு இறங்குறதுக்குள்ளே ஒரு கல் மாதிரி போட்டாச்சு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இது வந்து இதிலேருந்து, அதாவது தரையிலேருந்து இது வரைக்கும் வந்து நமக்கு ஃபுல்லுமே வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த கேப்பு அவ்வளோ ஹைட் வரைக்கும் நம்ம மண் ஏற்றணும். அப்படி இல்லைன்னா இந்த ஃப்ரேம் வந்து இதுக்குள்ளே பூமிக்குள்ளே வந்து கொண்டு போகணும். உள்ளே கொண்டு போகணுன்னா அவ்வளோ தூரம் நம்ம குழி தோண்டி உள்ளே கொண்டு போகணும். ஸோ அப்படி இல்லை அப்படிங்கப்போ இந்த ஹைட்டை நிரப்புறதுக்கு மண்ணால் நிரப்பணும் அப்படின்னா ரொம்ப வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டைம் எடுக்கும், ஆளுங்க தேவை அப்படின்ட்டு இன்னும் ஒரு ஐடியா பார்த்திங்களா, நம்ம நேற்று யூஸ் பண்ணோம்ல தேங்காவோட வெளியில் இருக்க அந்த ஓடு, அதை ஃபுல்லாக நிரப்பியாச்சுங்க. ஸோ இது வந்து நாய் பூனை தான் மெயின். தோப்புக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா நாய் பூனை தான் மெயினாக வந்து இந்த கோழிங்களை தூக்கும். அதனால் இந்த கேப்பை வந்து இவ்வளோ அழகான தரை யாருமே போட்டிருக்க மாட்டாங்க. இது மாதிரி யாருக்காவது ஐடியா இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஐடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ சூப்பராக தரை போட்டாச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம தோட்டத்தோட மண், இந்த மண் பார்த்திங்க அப்படின்னா எடுத்து போட்டு தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா நல்லா சக்குன்னு ஃபுல்லுமே நின்றும். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிச்சிட்டோம். தரை ஃபுல்லுமே இதை வந்து ஃபுல்லாக போட்டாச்சு. இது வந்து நமக்கு நல்ல எருவாகவும் ஆயிரும். அப்படியே கொஞ்சம் அமுங்கி உள்ளே போகும் இல்லையா, நடக்கும்போது நம்மளே உள்ளே போய் நடக்கும்போது உள்ளே போக அப்படியே ஒரு 6 month ஒன்ஸ் இதே மாதிரி ஃபில் பண்ணிட்டோம். ஏன்னா வேஸ்ட்டாக தான் போகுது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மண் புழுவும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து இது ஃபுல்லுமே வந்து இது போட்டு
நிரப்பியாச்சு. அப்படியே நாங்கள் விட மாட்டோம், ஏன்னா நம்மளால் நடக்க முடியாது, ஃபுல்லாக கால்லாம் குத்தும்ல, கோழிக்குமே கால் குத்தும். அதனால் வந்து அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி மண் இப்போ தான் ஒரே இது எடுத்து போட்டிருக்கோம். இனி ஃபுல்லுமே வந்து இந்த மண்ணால் கவர் பண்ணிடுவோம். அப்போ வந்து நமக்கு அந்த கேப்பு கூட இல்லாமல் ஃபுல்லாக கிளியர் ஆயிரும். ஸோ யாராவது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கோழிக்கு இந்த மாதிரி கூண்டு போடணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி போடலாம். இதோட அளவுகள்லாம் வந்து உங்களுக்கு நாளைக்கு நான் போடுறேன். என்ன ஹைட்டு, எவ்வளோ லென்த்து, இந்த ரூமோட சைஸ் என்ன அப்படிங்கிற எல்லாமே வந்து உங்களுக்கு நாளைக்கு நான் வந்து போடுறேன். தேங்க்யூ.